வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டூ பாடி ப்ராப்ளம் அண்டு ரெடியூஸ்டு மாஸ், இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். மோஷன் ஆஃப் டூ இன்டராக்டிங் பாடிஸ் அண்டு ரெடியூஸ் மாஸ் அப்படின்னு நமக்கு டாபிக் சிலபஸில் இருக்குது. அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டூ பாடி ப்ராப்ளம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, effective reduce the one body problem by introducing the concept of reduced mass. ஓகேவா? மாஸ் குறைச்சிட்டே வரும். ஓகேவா? let us consider two particle of masses. நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு மாஸ் எடுத்துக்கிறோம், m1 m2 அப்படின்னு சொல்லி ரெண்டு மாஸ் எடுத்துக்கிறோம். இதுக்கு பேசிக் வந்து என்னன்னா, வெக்டார் டாபிக் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் வெக்டார் யூனிட்டை நம்ம வந்து ரெக்கார்டட் கிளாஸ்ல பார்க்கலையோ அதை பார்த்துட்டு வாங்க, நமக்கு யூஸ் ஆகும். சரியா? When so introduce the position of the vector represent the origin O, the initial reference R1 and R2. அது நமக்கு டயக்ராம் இருக்கு, நம்ம பார்ப்போம். ரெண்டு மாஸ், டிஃப்ரெண்ட் மாசஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல. ஓகேவா? இந்த ஆரிஜின் அப்படிங்கிற இந்த இதுல இருந்து மாஸ் M1 அண்ட் M2. ஸோ R1 டிஸ்டன்ஸ், R2 டிஸ்டன்ஸ், இது ரெண்டு நடுவில் இருக்கு. R is equal to R2 minus R1. இதெல்லாம் நம்ம வெக்டார்ல படிச்சிருப்போம். கரெக்டா? அதான் இன்னொரு டயக்ராம் இருக்கு. இந்த டயக்ராம் என்ன பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ இதான் அந்த டயக்ராம். இதான் அந்த டயக்ராம் என்ன சொல்லுது? ரெண்டு மாசஸ் இருக்கு. M1 அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்கு. கரெக்டா? M1 அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்கு, M2 அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்கு. ரெண்டு மாஸ் இருக்கு. ரெண்டு மாசமே ஆரிஜின்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்டா? ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது வந்து R1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, இது R2 அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நமக்கு வந்து வெக்டார்ல ட்ரையாங்கிள் லா ஒரு லா பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் வெக்டார் அது இந்த ட்ரையாங்கிள மூடக்கூடிய அடுத்து மூணாவது ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் R1 மைனஸ் R2. R is equal to R1 மைனஸ் R2 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ரெண்டு மாசு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், நமக்கு என்ன லா வந்துடும்? நமக்கு வந்து நியூட்டன்ஸ் லா வந்துடும் இல்லையா? ஸோ F is equal to KQ1, சாரி, F is equal to கேபிட்டல் G, கிராவிட்டி, யூனிவர்சல் கிராவிடேஷன் லா, அந்த லா வந்துடும் இல்லையா? நம்ம சார்ஜில் சொல்லிட்டேன். ஸோ அப்போ நம்ம வரும் F is equal to force, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், F is equal to G M1 M2 by என்ன எழுதலாம்? R ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன் இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் மாஸ்னால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கும், செகண்ட் மாஸால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்னால செகண்ட் மாஸ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் இது என்ன? F12. ஸோ அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? டுவர்ட்ஸ் எஃப் செகண்ட் மாஸை நோக்கி இருக்கும். இதுல அப்படிதான். கரெக்டா? இது இதை ரிப்பல் பண்ணும், இது ரிப்பல் பண்ணும். அப்போ இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா? அது என்ன? F21 ஃபோர்ஸ். கரெக்டா? F21 செகண்ட் மாஸ்னால ஃபர்ஸ்ட் மாஸ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம மேல கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் டயக்ராம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? ஸோ த வெக்டார் டிஸ்டன்ஸ் ஆஃப் M1 M2 என்ன எழுதிக்கலாம்? R is equal to R1 minus R2 அப்படின்னு எழுதிக்கலாமா? R1 minus R2 அப்படின்னு எழுதிக்கலாமா? கரெக்டா? எழுதிக்கலாம். The particle exerts a gravitational force, attraction of each and other acting as a vector. So at the central force, let F12 be the force acting on a mass M1 by M2. M1 நால M2 மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அப்படி படிச்சுக்கணும். கரெக்டா? The equation of motion M1 M2 represent அப்ப mass F12 எப்படி எழுதிக்கலாம்? M1 d2 R1 by dt ஸ்கொயர். இது என்ன சார் அப்படின்னு நமக்கு ஒரே ஃபார்முலா தானே சார் தெரியும், நியூட்டன்ஸோட ஃபார்முலா. F is equal to ma அப்படின்னு தானே தெரியும், அதுதான் எழுதியிருக்கோம். ஆக்சலரேஷன் தான் என்ன? ஆக்சலரேஷன் வெலாசிட்டி டிவைட் பை டைமா? வெலாசிட்டிக்கு என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைமா? அதான் ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். டி ஸ்கொயர் பை ஆர் டிடி அப்படின்னு போடுறதுக்கு டூ டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா, பொசிஷனை டூ டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ F12 is equal to M1 D. ஸோ என்ன எழுதிக்கலாம்? M1 is equal to D square R1 vector divided by dt square is equal to
f12 வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். f21 வெக்டார் அப்படின்னு 12 வெக்டார் எழுதியாச்சு. இப்போ 21 வெக்டார் எழுத போறோம். ஸோ m2 d2 r1 r2 வெக்டார் டிவைடட் பை dt ஸ்கொயர் f21 வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கரெக்டா? இப்படி நம்மளால எழுதிக்க முடியுமா? கரெக்ட் தானே? அவ்வளவுதான், எழுதியாச்சு. ஸோ அதை தான் நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம், டயக்ராமேட்டிக்கா எழுதியிருக்கோம். ஸோ மாஸ் m1 மாஸ் m2. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ரெண்டு ஃபோர்ஸ் அப்போஸ் கரெக்டா? இது அப்போஸ் பண்ணி இது அப்போ ஆப்போசிட் எழுதலாமா? f21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் f12 வெக்டார். இது எதில்? கிராவிடேஷனோட தேர்ட் லா. கிராவிடேஷன் சொல்லுவாங்க, நியூட்டன்ஸ் லோட தேர்ட் லா. கரெக்டா? ஸோ இப்போ d2 r1 r2 dt என்ன எழுதிக்கலாம்? f1 டிவைட் மைனஸ் m1. இது என்ன எழுதிக்கலாம்? d2 ஸ்கொயர் பை இதை f2 f டிவைட் பை m2 எப்படி எழுதிக்கலாம்? ஏன் இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டேன்? ஃபோர்ஸ் அப்படின்னு எஃப்க்கு ஈக்குவேட் பண்ணிட்டேன். ஓகேவா? எஃப்ஐ ஈக்குவேட் பண்ணி எழுதிட்டேன். ஸோ அதனால இப்படி நம்மளால எழுதிக்கலாம். கரெக்டா? அப்ப இந்த மாதிரி எழுதிக்க முடியுமா? எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ண போறேன். ஈக்குவேட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா காமன் எடுக்க போறேன். இப்போ நான் என்ன பண்ணுவோம்? டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் r1 மைனஸ் r2. r1 மைனஸ் r2 தான் நம்ம எழுதிக்காமா? இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் f காமனா வெளியே எடுத்துறேன். m1 பிளஸ் m2 1 டிவைட் பை m1 பிளஸ் 1 டிவைட் பை m2. ஸோ f அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்ப இதுதான் பொசிஷன். கரெக்டா? r இஸ் ஈக்குவல் டு r1 வெக்டார் மைனஸ் r2 வெக்டார். ஸோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? டி ஸ்கொயர் r டிவைட் பை dt ஸ்கொயர் அப்படி இருக்கிறது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ஆஃப் m1 டிவைட் பை m1 பிளஸ் 1 டிவைட் பை m2 fr அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். கரெக்டா? அவ்வளவுதான். இப்போ எழுதியாச்சு. கரெக்டா? இப்போ எழுதிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இது பார்க்கலாம். என்ன எழுத போறோம்? வேர் f is the magnitude of the force and if any friction any function r1 vector r cap is unit vector along the r. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? 1 by mu is equal to 1 divided by m1 plus 1 divided by m2 அப்படின்னு எழுதிக்கலாமா? 1 divided by m1 plus 1 divided by m2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ d ஸ்கொயர் ஆர் டிவைட் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இதை கொண்டு போயிடுங்க மைனஸ் 1 பை எம் மியூ ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு m1 m2 டிவைட் பை m1 பிளஸ் m2. மியூ இஸ் ஈக்குவல் டு m1 m2 டிவைட் பை m1 பிளஸ் m2. இப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு m1 இருந்துச்சுன்னா